அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் எல்னினோ எஃபெக்ட் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மலைகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் பஞ்சம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கூட நல்ல சென்னையில் நல்ல மழை, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல மழை, காற்றுடன் கூடிய நல்ல மழை பெஞ்சுது. ஸோ நான் பார்த்துருந்தேன் ரோட்டில் அப்படியே தண்ணி வீணாக காவாயில் போயிட்டு கும்பத்தில் கலந்து கடலுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. மக்கள் நம்ம வந்துட்டு சின்ன விஷயங்களை செய்யலாம். ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன அளவில் பெய்கிற மழையை, அந்த தண்ணியை பூமிக்குள்ளே அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழியை செய்யலாம். அதிகம் கூட இல்லை, சும்மா ஒரு 2 அடி ஆழம் மண்ணை நோண்டி அதில் கொஞ்சம் தண்ணி விடலாம். நம்மளுடைய பழைய கிணறுகள் இருந்துச்சுன்னா அந்த மாடியில் தேங்குகிற தண்ணியை அந்த கிணத்துக்குள்ளே விடலாம். காலி மனைகள் இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துலலாம் கொஞ்சம் காலி மனைகள் இருக்கும். அதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் குழி பறித்து அதில் தண்ணியை தேக்கி அது பூமிக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது செய்யலாம். நம்ம இயற்கை சீற்றத்தை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் தடுக்க முடிஞ்ச விஷயங்கள், நம்மளால் முன் பாதுகாப்பாக நம்மளுக்கு தண்ணீர் பஞ்சம் வரும் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நிலத்தடி நீரை நம்ம கொஞ்சம் மேம்படுத்தி வச்சா வருங்காலங்களில் நம்மளுக்கு தண்ணீர் பஞ்சம் கொஞ்சம் மட்டுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.